السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, 2 வாரங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிற நமது இந்த மார்க்க நிகழ்ச்சியிலே ஆர்வத்தோடு இன்றும் சகோதரர்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். பல சகோதரர்கள் அவர்கள் விடுமுறைக்காக நாட்டுக்கு சென்றிருந்தாலும் இந்த விடுமுறை காலங்களையும் கூட மார்க்க அடிப்படையிலே பயன்படுத்தணுன்றதுக்காக வேண்டி நமக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் வேலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விடுத்து இது போன்ற மார்க்க சபைகளுக்கு அல்லாஹ் நம்மை கொண்டு வந்ததே நாம் ஒரு ஹைரை நோக்கி செல்கிறோம், ஒரு நல்லதை நோக்கி செல்கிறோம் என்பதற்கான அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற ஒரு தௌஃபீக், அருள், ஒரு உதவியாக இருக்கிறதுன்றது நாம் புரிந்து கொள்ளும். கடந்த என்னுடைய அமர்வில் ஈமான் ஏற்படுத்த வேண்டிய வாழ்வியல் மாற்றங்கள் சம்பந்தமாக நான் சுருக்கமாக சொன்னேன். அதில் முக்கியமாக பல விஷயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக ஒரு நல்ல மனிதன், ஒரு முழுமையான ஈமான் உள்ளவன் என்பதை அவன் தெரிந்து கொள்வதற்கு வாழ்க்கையில் சில அடையாளங்களை, எல்லாரும் ஈமான அளவு போடுறது பள்ளிவாசலில் வச்சு தான், அல்லது அவங்களோட வெளிப்படையான சில நடவடிக்கைகள், தோற்றங்கள், கோலங்கள், இதுகளை வச்சு தான் ஈமானே அளவு போடுறாங்க. சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் ஓடி தெரியுது, கொஞ்சம் இது பண்ண அதை கேட்டு தூக்குறாங்க, சரியில்லை, பெண்களிக்கிறாங்க. யார் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா சார் பிள்ளை மட்டும். அப்போ ஈமான அளவு போடுறது நம்மட வணக்க தொழுகை அல்ல. பள்ளிக்கு வர்றாரு மாஷா அல்லாஹ் மூமின், அதுவும் தான் முதலாவது அளவுகோலை. ஈமானுக்கு அளவுகோல் ஒருவர் தொழுகிறார்னு சொன்னால் அவர் ஈமான் உள்ளவராக இருக்கிறார் என்பதற்கான அடையாளம். இதுபோல் வாழ்க்கையில் ஒரு மனிதர் மோசமான பண்புள்ளவராக இருக்கிறார் அப்படின்னா நாம் என்ன சொல்லலாம்? இவற்றை ஈமான் சரியாக இல்லைமோ. அப்போ பண்பாட்டுக்கும் ஈமானுக்கு என்ன சம்பந்தம்டா? ஈமான் வெறும் வணக்க வழிபாடுகளை அல்லது பள்ளிவாசல்களோடு மட்டும் மனுஷனை கொண்டு போய் சுருக்கிற ஒரு விஷயம் அல்ல. மனித வாழ்க்கையில் எல்லா பக்கத்திலும் மனிதனுடைய சீர்திருத்தத்துக்கு ஈமான் முக்கியமானதாய். ஒரு மனிதன் ஈமானோடு வாழ்ந்தால் அவன் அல்லாஹ் பயப்படுவான், பாவம் செய்ய விரும்ப மாட்டான், பிறருக்கு அநியாயம் பண்ண விரும்ப மாட்டான். ஏன்? அவனுடைய நம்பிக்கையில அல்லாஹ் அவனை கண்காணிக்கிறான். அவன் நாளை மறுமையில விசாரிக்கப்படுவான். பாவம் செய்தால் அதுக்குரிய தண்டனை உலகத்திலும் மறுமையிலும் கிடைக்கும். அவன் செய்கிற செயல்பாடுகளை வானவர்கள் கண்காணிக்கிறாங்க, அதை எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை ஒரு மனுஷன் இருக்கும்டா, அவன் பிறருக்கு அநியாயம் பண்ண மாட்டான். அப்ப ஈமான் என்பது வெறுமனே பள்ளிவாசல்ல நல்லா தொழுவதை வச்சு மட்டும் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் அல்ல. ஒரு மனிதன் அண்டை வீட்டோட எப்படி நடக்கிறான்றத முடிவெடுக்கிறது அவன் ஈமான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருடைய அண்டை வீட்டுக்காரன் வல்லாஹி லா யுமின், சத்தியம் பண்ணாங்களா இல்லையா? அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் மூமின் அல்ல. எதை வச்சு சொன்னாங்க? தொழுகை வச்சா? இல்ல, தொழுகை முக்கியமானது.
அடுத்த வீட்டுக்காரனோட யார் சரியா நடக்கலையோ அவன் மூமின் இல்லைன்றாங்க. அப்ப ஈமான் என்பது ஒரு மனிதன் பிறரோடு, குறிப்பாக தன்னுடைய அண்டை வீட்டோடு எப்படி நடந்து கொள்றதுன்றது ஒரு பக்குவத்தை உருவாக்கும். அதே மாதிரி சொன்னாங்க, லா ததுகுலூனல் ஜன்னத ஹத்தா துமினு. நீங்க சொர்க்கம் போகணுமா இருந்தா என்ன கண்டிஷன்? நீங்கள் மூமினாக இருக்கணும். வலா துமினு ஹத்தா தஹாபு. நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளாத வரையும், உண்மையான அன்பு செலுத்தாத வரையும் மூமின்களாக முடியாது. அப்படி என்றால் நம்ம என்ன விளங்கணும்டா, ஈமான் என்பது வாழ்க்கையில் எல்லா பக்கத்திலையும் பிரதிபலிக்கும். ஒரு மனிதன்ல வணக்க வழிபாடுகள்ல கோளாறுண்டா நீங்க சொல்லலாம் இவருடைய ஈமானில் கோளாறு. ஒரு மனிதனுடைய பண்பாட்டில் கோளாறுண்டா நீங்க சொல்லலாம் இவருடைய ஈமான்ல கோளாறு. ஒரு மனிதன் பிறருடைய விஷயத்துல மோசமா நடந்து கொள்றான்டா நீங்க சொல்லலாம் ஈமான்ல கோளாறு. ஒரு மனிதன் கொடுக்க வாங்கல மோசமா செய்யறான்டா நீங்க சொல்லலாம் ஈமான்ல கோளாறு. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோட ஒழுங்காக நடக்காம மோசமா நடக்கிறான் நீங்க சொல்லலாம் அவருடைய ஈமான்ல பிரச்சனை என்பது. ஒரு மனிதன் அல்லாஹ்வையும் ரசூலையும் விட இந்த உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் கூடுதலாக நேசிக்கிறான் நீங்க கண்ணை பொதுக்கிட்டு சொல்லலாம் அவருடைய ஈமான்ல கோளாறு. அப்ப வாழ்க்கையில எந்த ஒரு துறையில் மனிதன் தவறு செய்தாலும் அந்த தவறுக்கும் ஈமானுக்கும் சம்பந்தம் இருக்கு. ரசூலுல்லாஹ் அதனால சொன்னாங்க, ஒரு விபச்சாரம் செய்கின்றவன் அவன் ஈமானோடு இருக்கும்போது விபச்சாரம் பண்ண மாட்டான். லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு விபச்சாரம் பண்றவன் விபச்சாரம் பண்ற நிலையில மூமின் இல்ல. காரணம் என்ன? ஈமான் விபச்சாரத்துக்கு அவனை தள்ளாது. அல்லாஹ் பார்க்கறானே, அல்லாஹ் கண்காணிக்கிறானே, எப்படி அவன் விபச்சாரம் பண்ண போறான்? அப்ப அந்த அல்லாஹ்வோடு ஒரு மனிதனை தொடர்படுத்துகிற அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவனுடைய செயல்பாடுகள், அது வணக்கம் சார்ந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி, அல்லது பண்பாடுகள் சார்ந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி, பிறருடைய உரிமைகளில் அவர் பக்குவமாக நடந்து கொள்கிற விஷயமா இருந்தாலும் சரி. அப்ப இதை நாங்கள் போன நம்மட அமர்வுல படித்தோம். இன்னைக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் படிக்கப்போம். அது என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல பிரச்சனைகளை சந்திக்காதவங்க இருக்கிறாங்களா? இல்ல. மனிதர்கள் எல்லாத்துக்குமே பிரச்சனை தான். இன்னைக்கு நாங்க பலஸ்தீன மக்களை சொல்றோம், பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொலை செய்யப்படுறாங்க. அவங்களோட சொந்த மண்ணில் அவங்க அகதிகளாக்கப்படுறாங்க. மனித உரிமைகள் பகிரங்கமாக மீறப்படுகிறது. சர்வதேச நாடுகள் கண்மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் கொல்லப்படுறாங்க, பெண்கள் கொல்லப்படுறாங்க. மிகப்பெரிய ஒரு கொடுமையை நாங்கள் என்ன செய்யறோம் பலஸ்தீனத்தில் பார்க்கிறோம். அந்த மக்கள் அனுபவிக்கிற அந்த பிரச்சனை. மறுபக்கத்தால் யூதர்களை பார்த்தீங்கன்னா அவங்களும் ஓடி ஒழிஞ்சுக்கு தான் தெரியுறாங்க. எப்படா அந்த சைலண்ட் அடிக்கும், எப்போ ஓடலாம், எங்கே ஒழியலாம், எப்போ நம்ம சாவப்படுறோம் பயக்கடுதியோடு வாழ்றாங்க. இப்போ பிரச்சனைன்னு பார்த்தா அதுக்காக அவங்களையும் இவங்களும் சம்பந்தம் தொடர்பு இல்லை. பிரச்சனைன்னு பார்க்கும்போது அவங்களும் சில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்டா அந்த பிரச்சனை ஏற்படுத்துகிற விளைவு எப்படி இருக்கும், அல்லது அந்த பிரச்சனையை மக்கள் எதிர்கொள்றதுல எப்படி வித்தியாசப்படுறாங்க? முக்கியமாக நான் ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவனோட வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் வரும், கண்டிப்பாக வரும். அவன் மூமினா இருந்தால் வரும். அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். ஆனால் அந்த பிரச்சனையை அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுறான், அதில் அவன் எப்படி நடந்து கொள்றான், அதில் எப்படி அவன் வெற்றி பெறுகிறான் என்பதில் தான் ஒரு மூமினுக்கும் மூமின் அல்லாதவனுக்கு இடையில வித்தியாசமே. சாதாரணமான ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்தால் என்ன செய்வான்? மிஞ்சி போனால் சூசைட் பண்ணிக்கொள்வான். ஆனால் மூமினுக்கு பிரச்சனை வந்தா சூசைட் இடத்துக்கு அவன் போனான்டா அவன் மூமினே இல்லை. அவன் தன்னைய மாற்றிக்கொள்ற, தற்கொலை செய்து கொள்ற ஒரு நிலைமைக்கு ஒரு மூமின் போனான்டா அவன் மூமினே இல்லை. அப்ப ஈமான் என்பது மனித வாழ்க்கையில எதையெல்லாம் மனிதனால எதிர்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் எதிர்கொள்கிற பலத்தை ஈமான் ஒரு மூமினுக்கு கொடுக்கும். நான் உங்களுக்கு புரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு ஆள் பிசினஸ் பண்றார், ஒரு பெரிய ஒரு கம்பெனின்னு வச்சுக்க. திடீர்னு ஒரு 2 மில்லியன் ஓமான் ரியால் லொஸ்ட் ஆயிட்டு தாங்கலுமா? அதை எதிர்கொள்ற எவ்வளவு கஷ்டமான வேலை. 2 மில்லியன் சாதாரணமான ஒரு பெரிய கோடீஸ்வரா பெரிய லெவலில் உள்ள இல்லை, சாதாரண ஒரு தொழில் செஞ்ச ஒருத்தர் திடீர்னு ஒரு பெரிய லொஸ்ட். அவர் நினைச்சு பார்க்கல ஒரு கெப்பாசிட்டிக்கு மேல அவர் லொஸ்ட்ண்டா உள ரீதியாக அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? சில ஆளுக்கு அவுட், டிப்ரெஷன், அந்த பிரஷன், அவனுக்கு இல்லாத பிரச்சனையெல்லாம் வரும். ஆனால்
ஒரு மூமின் அதுபோல ஒரு நிலைமை தனக்கு வந்தாலும் அந்த பிரச்சனையை அவன் எப்படி ஃபேஸ் பண்றான், அவன் அந்த பிரச்சனையை சிம்பிளா கடந்து போறதுக்கு அவன் ஈமான் எப்படி அவனை வழிபடுத்துது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி சொல்றான். எப்படின்னா, ஒமினன் நாசி, மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை அவர்கள் வணங்குறாங்க அலா ஹர்ஃப், அதாவது அது எப்படி சொல்றது, ஒரு குற்றில நின்றுகிட்டு இந்த மாதிரி எப்படின்னு சொல்லலாம், ஒரு 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 குற்றிலே அல்லது ஒரு ஓரத்தில் நின்றுகிட்டு அல்லாஹ் வணங்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குமாக இருந்தா, வாழ்க்கையில் ஒரு சக்சஸ் ஆன விஷயம், ஒரு பிஸ்னஸ் செஞ்சாரு அவர், ஓகே, அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அல்லது அதை விட கூடுதலாக லாபம் கிடைக்கும், அல்லது ஒரு வெளிநாட்டு பயணம் வந்தார், மாஷால்லா நல்ல தொழில் வாய்ப்பு, அவருக்கு தேவையான வசதி எல்லாம் கிடைச்சு, பிள்ளைய படிக்க வச்சாரு, மாஷால்லா புள்ள நல்ல ஒரு பாஸ், திருமணம் முடிச்சாரு, மாஷால்லா அவர் எதிர்பார்த்ததை விட ஒரு இன்னும் நல்ல ஒரு மனைவி அவருக்கு கிடைச்சிச்சு. இப்ப எல்லாம் அவரு மாஷால்லா அல்ஹம்துலில்லாஹ் ஆரோக்கியமான வாழ்க்கை, பொருளாதாரத்தில் பிரச்சனை இல்லை. எப்படி இருப்பாரு, வமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், ஒரு ஓரத்தில் நின்று கிடைக்கிறாங்க சில ஆட்கள், அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான நல்ல விஷயம் நடக்குமாக இருந்தால் இத்மஅன் நபி, முத்மஇன் அப்படின்னா நான் ஓகே, நான் சந்தோஷம், இத்மஅன் நபிஹி, அவன் தன்னை சந்தோஷமாக அவன் இருக்கிறான், அவன் நிம்மதியாக இருக்கிறான். அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு சோதனை வருகிற நேரத்தில், ஒரு கஷ்டம் வர நேரத்தில் என்ன செய்யறான், இன்கலப அலா வஜ்ஹிஹி, முகம் அடுத்த பக்கம் திரும்புது. அதுக்கு தான் அந்த குற்று இந்த பாருங்க, அந்த அல்லாஹ் அது செய்தியை சொல்றதுக்கு, இது வந்து எந்த பக்கம் திருப்பலாம் அப்படின்னா, எந்த பக்கம் வேணாலும் ஒத்த காலில் நிற்கிற மாதிரி, எந்த பக்கம் வேணாலும் டேர்ன், நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டா டேர்ன் ஆகாது. அல்லாஹ் தஆலா இப்படி சொல்கிறான், எந்த பக்கம் தேவைப்பட்டாலும் திரும்புகிற மாதிரி அல்லாஹ்வோட தொடர்பு உண்டு. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற நேரத்தில், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்தோம் அல்லது தமிழ்நாட்டிலேருந்து வந்தோம், ஒரு பிஸ்னஸை ஓப்பன் பண்ணுவோம், மாஷா அல்லாஹ் எல்லாம் அழகாக ஓப்பன் பண்ணியாச்சு, பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தா ஒரு வருஷத்தில் குழந்தை முதலும் இல்லாமல் போய் இங்கே வேற கடன் ஆகிடுது, எப்படி இருக்கு மனநிலை. அந்த நேரத்தில் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்பிக்கை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? அது எப்படின்றத நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், பெண்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு உதாரணமாய். நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் உம்மு சுலைம் என்ற ஒரு பெண்மணியை பற்றி கேள்விப்படுவீங்க. உம்மு சுலைம் அவங்களோட வரலாறு ரொம்ப நல்ல ஒரு வரலாறு, இஸ்லாத்துக்காக ரொம்ப தியாகம் பண்ணின ஒரு பெண். அந்த பெண்மணி அபூ தல்ஹா என்ற ஒருவரை திருமணம் முடிச்சுக்கிறான். இந்த பிரச்சனையை எப்படி கடந்து போறன்றதை நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். திருமணம் முடிச்சிருந்தா அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைமுக்கும் வந்து ஒரு குழந்தை கிடைக்கும். அந்த காலத்தில் அபூ தல்ஹா அவருக்கு வேற குழந்தைக்கும், உம்மு சுலைம் அவங்களுக்கு திருமண வழியால் வேற குழந்தைக்கும். அவங்க என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் திருமண முறைகள் வந்து இந்த காலம் மாதிரி இல்லை. ஒருவர் பல பெண்களை திருமணம் முடிப்பார், அந்த பெண் தலாக் விடப்பட்டு இன்னொருவர் திருமணம் முடிப்பார், அப்படி நிறைய ஒரு இஸ்லாமிய கலாச்சாரம். ஆனால் இன்றைக்கு அதை செய்ய போனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். அப்போ உம்மு சுலைமுக்கும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு குழந்தை கிடைக்கும். அபூ தல்ஹா வியாபாரத்துக்கு போகிறவர், வியாபாரத்துக்கு போயிட்டார். போகிற நேரத்தில் புள்ள நோய்வாய்ப்பட்ட நிலைமையில இருக்கு, வியாபாரத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை, போயிட்டார். போயிட்டு வந்த உடனே தன்னுடைய குழந்தையை விசாரிக்கிறார். அபூ தல்ஹா வியாபாரத்துக்கு போயிட்டா புள்ள மூத்தா போயிடும், புள்ள மௌத், இந்த சுகம் இல்லாமல் இருந்த நோயோடு இருந்த புள்ள மூத்தா போகும். உம்மு சுலைம் தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு உத்தரவு சொன்னாங்க, இந்த புள்ள மூத்தா போன விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிட வேணாம். அபூ தல்ஹா வந்தா அபூ தல்ஹாவுக்கு நான் இந்த செய்தியை சொல்லாம நீங்க யாரும் அறிவிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அபூ தல்ஹா அவருடைய வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி வாரார். திரும்பி, அதாவது ஒரு பெண் எவ்வளோ ஒரு பிரச்சனை எவ்வளவு அழகான முறையில் கடந்து போறாங்கன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இது. அப்போ அபூ தல்ஹா வாராங்க, வந்த உடனே கேட்குறாங்க புள்ள அப்படின்னு, அது முன்பை விட அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன அபூ தல்ஹாவுக்கு பொய்யும் சொல்லாம புள்ள தூங்குறேன்னு நினைக்கிற மாதிரியான ஒரு வேர்டை பயன்படுத்துறாங்க. பொய்யும் சொல்லலை, புள்ள அந்த நல்லா இருக்குது அப்படி இல்லை, முன்பை விட அமைதியாக இருக்கிறதுன்ற அர்த்தம் என்ன, மூத்தா பைத்தது இந்த வேர்டு அப்படி சொல்றாங்க. அப்போ அபூ தல்ஹா என்ன நினைக்கிறாங்கன்னா, புள்ள தூங்குதாய்க்கணும், அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லைன்னு. அப்போ ஒரு வெளியில இருந்து ஒரு கணவர் வந்தா ஒரு பெண் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. மாப்பிள்ளை
வாராரு, ஒரு கிழமை பூரா வந்தா ஒரு பெண் என்ன செய்யணும்? போன நேரத்தில் என்ன உடுப்போ அதே தான் போட்டுடிக்குது. சில பெண்கள் இந்த ட்ரெஸ்ஸில் கவனம் எடுக்க மாட்டாங்க, அவங்கள அலங்கரித்து கொள்ள மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் பெண்களுக்குள்ள அது இருக்குது. அவள் என்ன செய்கிறாங்க? முதலாவது வெளியில் போனால் அவர் ஒழுங்காக சாப்பிடிக்க மாட்டார், சாப்பாடை சமைச்சு இரவு சாப்பாட்டை கொடுக்குறாங்க. அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னா, முன்பை விட தன்னை அலங்கரித்து கொள்றாங்க. ஒரு கணவனுக்கு என்ன தேவை வெளியிலேருந்து வந்தா தாம்பத்தியத்துக்கான அந்த ஏற்பாடுகளை செய்கிறாங்க. தன்னை அலங்கரிச்சுக்கிட்டு அன்று இரவு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு தாயாக இருந்துக்கிட்டு ஒரு குழந்தை மௌத்தா போன ஒரு தாயால இவ்வளவு பக்குவமான முறையில் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண எப்படி முடியும்? இப்போ எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அவருடைய சாப்பாடு வயிறு நிறைஞ்சிச்சு. அவர் வெளியில் போனார், வந்தார், அவருக்கான இல்லற தேவையும் முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பெண்மணி உம்மு சுலைம் தன் கணவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அபூ தல்ஹாவே, உங்களோட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று கேட்கட்டுமான்னு. கேளுங்க, என்ன விஷயம் கேட்குறாங்க? உங்கள்கிட்ட யாராவது ஒரு அமானிதமான ஒரு பொருளை கொண்டு தாராங்க, தந்து போட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து நான் அந்த அன்னைக்கு தந்ததை திருப்பி தரையலுமான்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த அமானிதத்தை திருப்பி கொடுப்பீங்களா இல்லை தரமாட்டேன்னு நீங்கள் பிடிவாதம் பிடிப்பீங்களான்னு மாதிரி கேட்குறாங்க. இது ஹதீஸில் சுருக்கத்தை சொல்லணும். அபூ தல்ஹா சொல்கிறாங்க, இன்னொருத்தர் அமானிதத்தை நான் எப்படி தராமல் இருக்கேனும்? அப்படியாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு தந்த குழந்தையை எடுத்துக்கொண்டான். அபூ தல்ஹாக்கு இப்போ அந்த ஒன்றும் செய்யலாத நிலைமை, சண்டையை முடிக்கலாது. ஏன்னா அவர் ஏற்றுக்கிட்ட விஷயம் தானே, நம்ம குழந்தை இல்லை, அப்போ நம்ம குழந்தை அல்லாஹ் தந்தது, அவன் எடுத்துக்கிட்டான். நியாயப்படி அவங்க சொன்னது சரி, ஆனாலும் தாங்க முடியல. அடுத்த நாள் காலையில் ரசூலாட்ட போகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரே, உம்மு சுலைம் பண்ணின வேலை தெரியுமான்னு கேட்டாங்க. உம்மு சுலைம் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க பாருங்க, இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களே, நான் இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தீங்க, நான் இந்த மாதிரி சந்தோஷமாக இருந்திருப்பேனா, சாப்பிட்ருப்பேனான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் எதுவுமே கேட்கல. அபூ தல்ஹாவே, இன்று இரவு நீங்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்களா? ஆமாம், ஈடுபட்டார். அல்லாஹ் இந்த இரவை உங்களுக்கு பரக்கத்தாக்கட்டுமாக. 9 குழந்தை கிடைக்குது, 9 காரிகள், குர்ஆன மனனம் விட்டவர்கள். அப்போ இந்த விஷயத்தில் நமக்கு சில பாடங்கள், இந்த உளவியல் நடத்துகிறவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளணும். அரைவாசை விட்டுருவாங்க, முக்கால்வாசை எடுப்பாங்க, காவாசை எடுப்பாங்க. என்னன்னு கேட்டால், ஒரு பொருளிக்கு தானே. இப்போ ஒரு பொருள் இது என்னட அப்படின்னு நான் நினைக்கிறேன், இது இல்லாமல் போனால் எனக்கு பெரிய பிரச்சனை வரும். இது என்னுடையது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் என்னட, இந்த புள்ள என்னட, என் குழந்தை என்னட, என்னுடைய மனைவி, இப்படின்னு நினைக்கிறோம். தப்பில்லை, இது என்னுடைய பொருள் என்னடான்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த பொருள் திடீர்னு இல்லாமல் போகிற நேரத்தில் என்னடா இல்லாமல் போச்சே. நான் சும்மா கேட்குறேன், உங்கள்கிட்ட ஒரு ஐஃபோன் 15 ப்ளஸ் ஒன்று தொலைஞ்சின்னு சொல்கிறீங்க, நான் கவலைப்படுவேன் தான். ஆனால் என்னட போன அந்த அளவுக்கு கவலை எனக்கு வராது. ஏன்டா என்னட போகலையே, உங்களோட போனது கவலை தான். ஆனால் என்னட ஒரு பொருள் தொலையும் போது வர அந்த வலி கனமாக இருக்கும். இந்த தியரியை நீங்கள் வச்சுக்கொள்ளணும். என்னடா, இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா, ஹதீஸ்ல வருது. உங்களுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறானோ அது அல்லாஹ்ட. உங்கள்கிட்ட நினைச்சா தானே உங்களுக்கு போனா பிரச்சனை. 1 லட்ச ரூபா லாஸ்ட், நீங்க என்ன சொல்லணும்? இன்ன லில்லாஹி மா அஹத வலஹு மா அஅதா. அல்லாஹ் எதை எடுத்தானோ அதுவும் அவன்கிட்ட தான், எதை தந்திருக்கிறானோ அதுவும் அவன்கிட்ட தான். நான் ஏன் கவலைப்படுவேனே? எடுத்தவன் செத்து போய்த்தானா இல்லையே. ஃபதவக்கல் அலல் ஹய் அல்லதி லா யமூத். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் ஒரு அஜல் இருக்கு. நம்ம அடைக்கிற பொருளாதாரத்துக்கு அல்லாஹ் ஒரு காலக்கெடை வச்சிருப்பான். நம்ம நினைச்சிப்போம் நம்ம 100 வயசு வரைக்கும் நம்மளோட பொருளாதாரம் நம்மகிட்ட தான் இருக்குமாக்கணும். இருக்காது. அது அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு அழிவை வச்சிருப்பான், அதுக்கு ஒரு சுனாமியை வச்சிருப்பான், அதுக்கு ஒரு பூமி அதிர்ச்சியை வச்சிருப்பான். நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிப்போம் நம்ம காலங்காலமாக இந்த பொருளாதாரத்தில் வாழ போறோம். அப்போ நாம் என்ன நினைக்கணும்டா, நம்மகிட்ட எது இருந்தாலும் இன்னைக்கு இருந்தால் நாளைக்கு இருக்கிற ஷுவர். ஏன் நம்மளோட உயிர் கூட இன்னைக்கு இருக்கிறது. நைட்டுக்கு தூங்கி எழுப்பினா நம்ம கிடைக்குமா? இல்லை. அப்போ ஒரு மூமினுடைய பார்வை இப்படி தான் இருக்கும். எப்படி? என் பொருளாதாரம் என் கையில் இன்னைக்கு எல்லாம் தந்திக்கிறான், சோதிக்க தந்திக்கிறான். அது இன்னைக்கு என்னட்ட இருக்கும். ஏன் விடிய முன்னுக்கு நடந்து போனாலும் போயிடும். அல்லாஹ் தஆலாவுக்கு உங்களோட பொருளாதாரத்தையோ அல்லது உங்களோட ஆரோக்கியத்தையோ அல்லது உங்களுக்கு இந்த உலகத்தில் தந்த நியாமத்துகளை எடுக்கிறதுக்கு டைம் போவாது. ஒரு நிமிஷத்தில் எடுத்துருவோம். ஒன்றுமில்லை,
நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கிறீங்க, திடீர்னு மயக்கம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்தா சொல்றான் உங்களோட ஈரல்ல பிரச்சனை ஆகிக்குது, உங்களோட கிட்னியை மாற்றணும், எப்படியும் ஒரு முடிஞ்சு போ, சேர்த்து வச்சதெல்லாம் போ. அப்ப அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்திரிக்கக்கூடிய ஆரோக்கியம் அல்லது உங்களுக்கு தந்திரிக்கிற பொருளாதாரம் எதுவா இருந்தாலும் எந்த நேரம் வேண்டாலும் எடுக்கலாம். எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அவனுடைய புத்தகத்திலே அல்லாஹ் அதை எழுதி வைத்திருக்கிறான். எது நடந்தாலும் திடீர்னு நல்லா சந்தோஷமா இருப்போம், வைஃப் மூத்தா போயிடுவான். திடீர்னு சந்தோஷமா நம்ம இருப்போம், நம்ம மூத்தா போயிடும், வைஃப் விதவையா இருப்பான். எனி டைம் எது வேண்டாலும் நடக்கலாம். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் வாழ்க்கையில அவன் எது நடந்தாலும் அல்லாஹ் எது நாடுறானோ அதை நடக்கும். இந்த கதிரை பற்றி அந்த விசுவாசம், ஏன்னா நம்ம ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹின்னு பாடமாக்கி வச்சுக்கிறோம். அல் கத்ர் கைருஹு வ ஷர்ருஹு மினல்லாஹி தஆலா. அல்லாஹ்ட விதி என்பது அதில் நல்லது நடந்தாலும் தீங்கு நடந்தாலும் அல்லாஹ்ட நாட்டத்தில் தான் நடக்குது. லிகைலா தஸவு அலா மா ஃபாத்தக்கும். அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களில் இருந்து தவறிப்போனதை நீங்கள் நினைத்து கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் வலா தஃப்ரஹு அலா மா ஆதாக்கும், உங்களுக்கு தந்திருப்பதிலே நீங்கள் பெருமை அடிக்காமல் இருப்பதற்கும் தான் அல்லாஹ் இதை சொல்றான். அப்படின்னா திடீர்னு நீங்க எதிர்பார்க்காம உங்களுக்கு பில்லியன் கணக்கில் வந்து சேரலாம், திடீர்னு நீங்க எதிர்பார்க்காம அப்படியே இல்லாமல் போகலாம். திடீர்னு நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம், அந்த செகண்ட் ஆரோக்கியம் இல்லாம போகலாம். நம்ம நல்லா தான் இருப்போம், ஒரு மயக்கத்துக்கு போறோம், ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனா தான் நமக்கு கேன்சர்னு தெரியும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. அந்த நம்பிக்கை மூமின் உள்ளத்துல சரியா பதிஞ்சா எது வந்தாலும் பெருமடிக்க மாட்டான், எது போனாலும் மென்டலியும் அப்செட் ஆக மாட்டான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றதுல ஒரு மூமின் ஏன் ஸ்ட்ராங்கா நிக்கிறான்டா, அவனோட ஈமான் அவனுக்கு ஏற்கனவே அதை பற்றிய அறிவை கொடுத்திருக்க வேண்டும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனை இல்லாமல் ஒரு மனிதன் எனக்கு சோதனையே இல்லைண்டா நீ நல்லவனே இல்லைன்றதான் பதில். ஏன் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா அல் பக்ரால 157வது வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான் எப்படி, வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம், பிஷைஇம் மினல் ஹௌஃப், ஓரளவான பயத்தை கொண்டு. முழுசா பயங்காட்டினா நீங்க செத்தே போயிருவீங்க. முழு பயத்தை மனிதன் தாங்க முடியாது. பிஷைஇம் மினல் ஹௌஃப், ஓரளவான பயத்தை கொண்டு உங்களை நாம் எப்படி நிச்சயமாக வல நபுலுவன்னக்கும், நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு பயத்தாலும், வல் ஜூ பசியினாலும், வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத், பொருளாதாரத்தை குறைத்து உங்களுடைய ஆத்மாக்களை குறைத்து உங்களுடைய விளைச்சலை நாங்கள் குறைத்து உங்களை நாங்கள் சோதிப்போம். அல்லாஹ் சொல்றான், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லிவிடுங்கள். உங்களை சோதிப்போம் அப்படின்னா பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி, சோதனைக்கு நற்செய்தி அது இல்லையே. அல்லாஹ் தஆலா சொல்றான், வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், எந்த நேரத்திலும் பொறுமையாளர்கள் உண்மையான மூமின்களாக அவர்கள் இருந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்து, அவர்களுக்கு ஒரு சோதனை வருமாக இருந்தால், ஒரு கஷ்டம் வருமாக இருந்தால், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், எங்களை இயக்குறவன் அல்லாஹ் தானே, எங்களுக்கு வாழ்வை தந்தவன் அல்லாஹ் தானே, எங்களுக்கு மௌத்தை தாரவன் அல்லாஹ் தானே, நான் என்ன 200 வருஷமா வாழ போறேன், நம்ம கூட இருந்த யாராவது மௌத்தா போய்த்தாங்கன்னு நான் என்னைய மாற்றிக்கொள்றேன்னா நான் 200 வருஷம் வாழணும். நானே நாளைக்கு வாழுவேன்னா நாளை நண்டான்னு தெரியல, நானே அல்லாஹ்விடத்துல போய் வைக்கிறேன். எனவே நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவன் எனி டைம் எங்களை என்ன வேண்டாம் செய்வோம், அதான் அர்த்தம். வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தான் திரும்பி செல்ல இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்துன், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ஸலவாத் அவர்கள் மீது உண்டாகிறது, மிர் ரப்பீம் வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இதான் அந்த பஷாரத். அல்லாஹ் ஃபபஷிர்ன்றான சோதனை வார நேரத்தில் மனுஷன் அப்படியே சில நேரம் இந்த பெண்களை பார்ப்போம் நாங்கள், திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு சோதனை அடிச்சு விழுந்து பாருங்களேன், ஏன் பிள்ளைய தானா அல்லாஹ் எடுக்கணும், அல்லாஹ்க்கு கண் தெரியாதா, அப்படியா, அல்லாஹ்க்கு இறக்கம் இல்லையா, அப்போ அடுத்த வீட்டு பிள்ளைய தான் பரவாயில்லையா. அப்போ அல்லாஹு தஆலா ஒரு சோதனையை உண்டாக்கினா
டக்குன்னு என்ன செய்யறாங்கன்னா மனம் தளர்ந்து நம்பிக்கை இழந்து இதுக்கு மேல உலகத்தில் ஒன்றுமே இல்லை, என்னமோ நாம தான் உலகத்தில் இதுவரைக்கும் ஆட்சி செஞ்ச மாதிரி அவங்களோட மனநிலை சிதறி போகுது. அல்லாஹ் சொன்னா அப்படி இருக்க மாட்டாங்க. சோதனை வார நேரத்தில் சொன்னாங்க, நாங்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், நாங்க அல்லாஹ்விடத்துல தான் போக இருக்கிறோம். இது யாருக்கு வரும் இந்த மனநிலை? மூமினுக்கு மட்டும்தான். அப்ப சோதனை வார நேரத்தில் அல்லாஹ்வை முதன்மைப்படுத்தி நீங்கள் அல்லாஹ் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கடா, இன்னா லில்லாஹி வ இன்னா இஸ்திர்ஜான்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க சொன்னீங்கடா அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அமைதி உங்களுக்கு இறங்குகிறது. வ உலாயிக ஹுமுல் முஃப்தது, அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். பொதுவாக இந்த சோதனைகள் என்று ஒரு மனுஷனுக்கு வாரத்துக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. இப்ப எனக்கு சோதனை வருதுண்டா, அந்த சோதனையை ஏன் அல்லாஹ் உண்டாக்குறான்? அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சவன், ஞானம் மிக்கவன், அவனுக்கு ஒரு விஷயம் அவன் செய்யறானா இருந்தா, ஒரு சோதனையை உண்டாக்குறானா இருந்தா, அதுக்கு பின்னால அல்லாஹ்வுடைய ஒரு ஞானம் இருக்கும். சும்மா அவன் சோதிக்கிறேன் மனுஷர்களை. எதுக்காக அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான்? என்ன காரணம்? ஏன் மனிதனுக்கு பிரச்சனை வருது? பலவிதமான விஷயங்கள். நீங்க நான் 100க்கு 100 அல்லாஹ்வுக்கு விருப்பமான மிக நல்ல மனிதன் அப்படின்னு நீங்க சொன்னா உங்களுக்கு தான் கடும் சோதனை வரும். இல்ல இல்ல நான் நல்லவனா வாழல, நான் மோசமானவனா வாழ போறேன் அப்படின்னு அல்லாஹ் சோதனை நிப்பாட்டுவாண்டா, அங்கேயும் உங்களுக்கு சோதனை வரும். ஏன்? உங்களை அல்லாஹ் மாத்திரத்துக்கு அல்லாஹ் சோதனை உண்டாக்கி பார்ப்பான். எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லௌலா இத் ஜாஅஹும் பஅஸுனா ததர்ரஉ, அவர்களுக்கு சோதனை வருகிற நேரத்தில் அவர்கள் பணிந்து விட வேண்டாமா? பாவம் செய்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், இவ்வளவு பாவத்தில் இருக்கிறீங்களே, இவ்வளவு அட்டூழியத்தில் இருக்கிறீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு சில சோதனைகளை உண்டாக்கினான், உங்களை கண்ணுக்கு முன்னால பல பிரச்சனைகளை உண்டாக்கினான், அழிவுகளை உண்டாக்கினான். லௌலா இத் ஜாஅஹும் பஅஸுனா ததர்ரஉ, நம்முடைய தண்டனைகள் வந்தபோது அவர்கள் பணிய வேண்டாமா? என்றாலும் அவர்கள் மறந்து விட்டார்கள், அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். ஃபலம்மா நசு மா துக்கிரு பிஹி, அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்ட இந்த விஷயத்தை மறந்து விட்ட போது ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்ல ஷை, வானத்தின் எல்லா கதவுகளையும் திறந்து விடுவோம். ஏன்? இதுக்கு மேல உங்களுக்கு சோதனை இல்லை, நல்லா அனுபவிங்க. அல்லாஹ் சொல்றான், ஹத்தா இதா ஃபரிஹு, அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நாம இவ்வளவு செஞ்சும் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தான வாசலை திறந்து தந்திருக்கிறானே என்று சந்தோஷமாக இருக்கிறார்கள். அகதுனாஹும் பகத்தன், ஒரே புடியா புடி போட்டான். அவங்க அந்த தூண்டில் இறையில மீன்ஸ் அந்த இறை சாப்பிடுவேன் மீன் மாஷா அல்லாஹ் நல்ல சாப்பாடு ஒன்று கிடைச்சிக்கிது, அப்படியே முழுங்கும் போது தூண்டில்காரன் இழுக்கும் போது அந்த தெரியும், ஆஹா நம்மளைய விரை கிடைக்கல, நம்மளுக்கு வந்துக்கிறது அழிவு. அல்லாஹ் தஆலா சொன்னா, நீ திருந்தலையா? உனக்கு நோயை கொடுத்து பார்த்தேன், நீ திருந்தலை. உனக்கு பல பிரச்சனைகளை கொடுத்து பார்த்தேன், திருந்தலை. உனக்கு முன்னால அழிவுகளை காட்டின, திருந்தல. சுனாமியை காட்டின, திருந்தல. பூகம்பத்தை காட்டின, திரும்பல. அல்லாஹ் சொல்றான், அப்படியா விடு, நல்ல அனுபவி உலகத்தை. அவன் நினைச்சிட்டு மாஷா அல்லாஹ் பரக்கத்தை அல்லாஹ் தாராண்டு. உண்மை அல்லாஹ் மறந்தவன். அல்லாஹ் சொல்றான், அகதுனாஹும் பகத்தன், ஒரே புடி. அப்பதான் நினைப்பான், அல்லாஹு அக்பர், நான் இவ்வளவு நாளும் நான் என்னமோ சந்தோஷமா அல்லாஹ் எனக்கு தாரான்னு நினைச்சேனே, அப்பா அல்லாஹ் பிடிச்சிட்டானே. அப்ப அல்லாஹு தஆலா நீங்க மிக நல்லவர்களாக இருந்தாலும் உங்களை சோதிப்பான், மிக மோசமா இருந்தாலும் சோதிப்பான். நல்லவர்களாக இருந்து நீங்க சோதிக்கப்பட்டு வெற்றி பெற்றால் உங்களுக்கு மகத்தான ஒரு பாக்கியம் உலகத்திலும் மறுமையிலும் இருக்கிறது. தீயவர்களாக இருந்து நீங்கள் சோதனையில தோல்வி அடைஞ்சால் இந்த உலகத்திலும் கேவலம், மறுமையிலும் கேவலம் என்கிற முடிவு வரும். அப்ப அல்லாஹு தஆலா இந்த சோதனைகளை மனிதனுக்கு ஏற்படுத்துவதற்கு பின்னால ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய சோதனையிலே அல்லாஹ்வுடைய ஒரு காரணம் மறைந்திருக்கிறதுன்றதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சோதனையை பொறுத்தவரையும் 2 வகையான விஷயம் இருக்கு. ஒன்று ஈமானை சோதிப்பதற்காக, உண்மையான நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் உண்டாக்கக்கூடிய சோதனை. இதை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சுனன் திர்மிதியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அதாவது அன் முஸ்அப் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அவங்களோட தந்தையை தொட்டும். திர்மிதியில் 2398வது இலக்கத்தில் இந்த செய்தியை பார்க்கலாம். குல்து யா ரசூலல்லாஹ் ஐயுன் நாஸ் அஷத்து பலாஅன், இந்த உலகத்தில் மிக கடுமையாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கால் அல் அம்பியா, நபிமார்கள் தான் மிக கடுமையாக சோதிக்கப்படுவாங்க. ஏன் நபிமார்கள் சோதிக்கப்படணும்? பாவம் செஞ்சாங்களா? இல்லை, நபிமார்களே அல்லாஹ் அவங்க நல்லவர்களாக இருந்தால் அல்லாஹ் மிக கடுமையாக சோதிக்கிறான். சும்மல் அம்சல் ஃபல் அம்சல். அதே போல மார்க்கத்தினுடைய விஷயத்தில்
எந்த அளவுக்கு அவர்கள் பிடிப்போடு இருக்கிறார்களோ அந்த அவர்களுடைய மார்க்கத்தின் அளவுக்கு தக்கவர்கள் சோதிக்கப்படுவார்கள். ஒரு மனிதன் அவனுடைய மார்க்கத்தினுடைய பற்றினுடைய அளவுக்கு அவன் சோதிக்கப்படுகிறான். மார்க்கத்தை அவன் எந்த அளவுக்கு பின்பற்றுறானோ அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு சோதனை வருகிறது. அவனுடைய மார்க்க விஷயத்தில் அவன் உறுதியானவனாக இருந்தால் அவனுடைய சோதனை கடுமையானதாக இருக்கிறது. அவன் மார்க்கத்தில் கொஞ்சம் மென்மையானவனாக சாதாரணமாக இருந்தால் இபுத்துலியால ஹஸபிதீன் அவன் மார்க்கத்தின் அளவுக்கேற்ப அவன் சோதிக்கப்படுகிறான். فما يبرح البلاء بالعبد حتى يتركه يمشي على الارض ما عليه خطيئة. ஒரு அடியான் அவன் பூமியிலே பாவம் இல்லாமல் நடமாடுகிற வரையும் அந்த சோதனை அவனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த சோதனையால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பூமியிலே அவன் நடமாடுகிறான். அப்ப நல்ல மனிதர்களுக்கு வரக்கூடிய சோதனையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா பிஸபபில் மஆசி வஸ்ஸுனூப், பாவங்கள் வரம்பு மீறுதல் பாவங்களின் காரணமாக மனிதன் சோதிக்கப்படுவது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின், உங்களுக்கு எந்த ஒரு சோதனை இந்த பூமியில ஏற்பட்டாலும் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், அது நீங்கள் உங்கள் கரத்தால் செய்த தீவினைக்கு உங்களது சம்பாத்தியம், உங்க கை செஞ்ச வேலை தான். நீங்க பாவம் செஞ்சுக்கிறீங்களா, அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். நீங்க அநியாயம் பண்ணிக்கிறீங்களா, அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய கரங்கள் செய்கிற தவறுகளுக்காகவும் அல்லாஹ் மனிதர்களை சோதிக்கிறான். வயஃபு அன் கஸீரின், அல்லாஹ் இந்த சோதனையின் மூலமாக நிறைய விஷயங்களை மன்னித்து விடுகிறான். பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதை பார்க்கும். அப்ப மனிதனுக்கு ஏற்படுகிற இரண்டாவது வகையான சோதனை என்ன? அவன் செய்கிற பாவம், துனூப் அல் மூபிகாத், அழிக்கக்கூடிய பாவங்கள், மாசி அல்லாஹ்வுக்கு மாறாக செய்யக்கூடிய விஷயங்களை கொண்டு அல்லாஹ் அவனை சோதிக்கிறான். ஏன் சோதிக்கிறான்? அவன் அந்த பாவத்திலிருந்து விடுபடணும். அல்லாஹ் விளங்கிக் கொள்ளுங்க, அல்லாஹ் சோதிக்கிறது அவனை இந்த உலகத்தில் அவமானப்படுத்துறது அல்ல. அவன் எந்த பாவத்தில் ஈடுபட்டானோ அல்லது படுகிறானோ அதுலேருந்து அவன் மீளணும், அவன் நல்லவனா வாழணும், அவன் சொர்க்கம் போகணும் என்று அல்லாஹு தஆலா இரண்டு வகையான சோதனைகளை பற்றி சொல்றோம். இதே மாதிரி குர்ஆன்ல சூரா அதாவது 35வது அத்தியாயத்தில் எடுத்து பாருங்க, 45வது வசனத்தில் வலவ் யுஆஹிதுல்லாஹுன் நாஸ் பிமா கஸபு, மனிதர்கள் சம்பாதிக்கக்கூடியவற்றிற்காக மனிதர்களை பிடிப்பதாக இருந்தால் மா தரக அலைஹா அலா லஹ்ரிஹா மின் தாப்பா, இந்த பூமியில யாரையும் விட மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றோம். அப்ப அல்லாஹ் எல்லாரையும் தண்டிப்பான் என்றும் இல்லை, அல்லாஹ் சிலரை தண்டிக்கிறான். இந்த பாவம் செய்கிறவர்கள் அந்த பாவத்தில் இந்த மீளுவதற்காக வேண்டி அல்லாஹ் பல்வேறு வகையான சோதனைகளை அவங்களோட வாழ்க்கையில கொடுக்கிறான். இதை நீங்க குர்ஆன்ல பல வசனங்கள்ல பார்க்கலாம். இதே போன்ற வசனம் 30வது அத்தியாயத்தில் சூரத்து ரூம்ல 41வது வசனத்திலையும் பார்க்கலாம். இப்ப நாங்க முதலாவது விஷயம் சொன்னோம், மனிதனை அவனுடைய தீன் ஈமானுக்காக சோதிக்கப்படுவது, நபிமார்களது சோதனை. அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்றான், அஹஸிபன் நாசு, மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறானா அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், அவன் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டால் சோதனை வராமல் அவனை நாம் பிடிக்காமல் விட்டு விடுவோம், சோதிக்காமல் விட்டு விடுவோம் என்று மனிதன் நினைக்கிறானா? வலகது ஃபத்தன்னல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னுள்ளவர்கள் எல்லாம் சோதிக்கப்பட்டார்கள். ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபின், சோதனையில் அல்லாஹ் தஆலா உங்களோட உறுதியை பார்க்கறான். நீங்கள் உண்மையானவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்றீங்க, அது உண்மையான்னு பார்க்கறதுக்கு அல்லாஹ் சில சோதனைகளை விடுகிறான். அந்த நேரத்தில் சில மனிதன் என்ன செஞ்சிருவான்டா, இப்போ நான் என்ன தொழுகையும் விடுறல, நான் யாருக்கு எந்த அநியாயமும் பண்ற இல்லை, நான் உலகத்தில் நல்ல மனுஷனாக வாழ்கிறேன், என் புள்ள குட்டியில் நல்லா வச்சுக்கிறேன், என் மனைவியோட நல்லா நடக்கிறேன், என் குடும்பத்தோட நல்லா நடக்கிறேன், என்னப்பா எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை அப்படின்னு மனிதன் தடம் புரண்ட கூடாது. உன்னோட உறுதியை பார்க்கறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். நீ அதில் உறுதியாக நடந்து கொண்டால் உன்னுடைய வெற்றி நிச்சயமானது. அப்போ ஈமானோடு வாழ்கிற மனிதன் சும்மாவே சோதிக்கப்படுவான். நீங்கள் பாவமெல்லாம் செய்யணும் இல்லை, அல்லது நீங்க அல்லாஹ்வுக்கு வரம்பு நடக்க ஒன்று இல்லை. இப்ப நபிமார்கள் அல்லாஹ் சோதிச்சானே, பாவம் செஞ்சா சோதிச்சான் இல்ல. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் அந்த ஈமானில் உறுதியாக இருக்கிறானா என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ் சோதிக்கிறான். இதை வேற இடத்துல சொல்றான், அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன கலூ மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால வந்தவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை உங்களுக்கு வராம நீங்க சும்மா சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்களா?
மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வத்தர்ராஉ, அவர்களுக்கு நோய்களும் கஷ்டங்களும் சோதனைகளும் பிடித்துக் கொண்டது. வஸுல்சிலு, அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூல் வல்லதீன ஆமனு மா, தூதரும் தூதரை ஈமான் கொண்டவர்களும் மதா நஸ்ருல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ்வோட உதவி வராதா, எப்போது வரும் என்று சொல்கிற அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீபுன், பயப்படாதீங்க, அல்லாஹ்வோட உதவி சமீபமாக வரும். இன்னைக்கு பலஸ்தீன மக்கள் சோதிக்கப்படுறாங்க. எந்த பாவத்துக்காக சோதிக்கப்படுறாங்க? எங்க போய் வரமுறாங்க? அந்த குழந்தைகள் செய்த தப்பு என்ன? அந்த பெண்கள் செய்த தப்பு என்ன? அந்த அப்பாவி மக்கள் செய்கிற தப்பு என்ன? ஏன் அவர்களுக்கு சோதனை? அல்லாஹ் அந்த சமுதாயத்துக்கு மறுமையில் ஒரு மகத்தான ஒரு வெற்றியை கொடுக்க அவன் நாடி இருக்கிறான். அவர்கள் செய்கிற இந்த போராட்டத்துக்காக இந்த உலகத்திலும் அவர்களுக்கு பாரிய ஒரு மறுமலர்ச்சி அல்லாஹ் கொடுக்கிறதுக்கு தான் அவர்களை சோதிக்கிறான். அதுல பொறுமையாக இருக்கணும், அதில் அவர்கள் சகித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு என்ன அல்லாஹ் சொல்றான், ஜுல்சிலு அப்படின்னு அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள். ஜுல்சிலுன்ற அர்த்தம் என்னன்னா, பூமி அதிர்ச்சிக்கு சொல்லுவாங்க, பூமி கம்பாக, பூமியினுடைய அந்த அதிர்வுக்கு தான் சொல்றது. அப்படி அவர்கள் ஆட்டப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் அல்லாஹ் இடத்துல கேட்டான், எப்பப்பா அல்லாஹ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தெரிஞ்சு கொள்ளுங்க, இன்ன நஸ்ரல்லாஹி கரீபுன், அல்லாஹ்வோட ஹெல்ப் கிட்டதுல வரும், பயப்படாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் ஆறுதல் சொன்னான். அப்ப இதெல்லாம் நல்லவர்களை அல்லாஹ் சோதிக்கிற முறை. வலக்கது குத்திபத் ருசுலும் மின் கப்லிக், உங்களுக்கு முன்னுள்ள தூதர்கள் எல்லாம் பொய்ப்பிக்கப்பட்டார்கள். அவங்க அல்லாஹ்வோட தூதராக வந்தும் கூட நீ ஒரு பொய்யன் என்று ஒரு நல்ல மனுஷனை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க பாப்போம். நம்மளை பார்த்து நம்ம நேர்மையா நடக்கிறோம், ஒருத்தன் வந்து சொல்றான் நீ பச்சை பொய்ய, நமக்கு எவ்வளவு கோபம். அது அல்லாஹ்விடத்திலே இந்த ஒரு தூதர் வந்து நேர்மையான முறையில் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண நேரத்தில் நீ பொய்யன் என்று சொன்னா எப்படி வலிக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வலகத் குத்திபத் ருசுலும் மின் கப்லி ஃபஸபரு அலா மா குத்திபு, அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டதற்காக பொறுமையாக இருந்தார்கள். வஊது, அவர்கள் நோவினைப்படுத்தப்பட்டார்கள். ஹத்தா அதாஹும் நஸ்ருனா, நம்ம நல்லா நினைச்சு கொள்ளணும், வெற்றி என்பது அல்லாஹ் நம்ம பாயில படுத்துக்கிட்டு நம்மளை எழுப்பிங்கவா அந்த வெற்றியும் தரமாட்டான். வெற்றிக்கு பின்னால உங்களோட போராட்டங்கள் இருக்கணும், வெற்றிக்கு பின்னால உங்களோட பொறுமை இருக்கணும். பத்ர் போர்க்களத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், லக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின், நீங்க பத்ர் போர்க்களத்தில் இருந்த போது உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள், பலவீனமாக இருந்தீர்கள், எதிரிகள் உங்களை விட பன்மடங்கு இருந்த நேரத்தில் லக்கத் நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா, எப்படி வெற்றி கிடைச்சது? மதீனால இருந்தவங்களை எழுப்பிங்க வாங்க உங்களுக்கு வெற்றி நான் கொடுத்தான். போர்க்களத்தில் போய் நின்றாங்க. அந்த போர்க்களத்தில் அந்த நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, முன்னால உள்ள எதிரிகளை பார்க்கறாங்க. சஹாபாக்கள் 300 பேர் நினைக்கிறாங்க, இன்னைக்கு நாங்க யாரும் தப்ப மாட்டோம், இன்னைக்கு யாரும் நாங்க உசுர் தப்பி போக மாட்டோம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், போருடைய நிலைமையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கண்டிப்பா நாங்க யாரும் தப்புற மாதிரி தெரியல, உங்களுக்காக நாங்கள் வேகமாக செல்கிற ஒரு குதிரை ஏற்பாடு செய்திருக்கிறோம், நீங்கள் மதீனாவுக்கு சென்று விடுங்கள், எங்களை விட உங்களை பாதுகாக்கிற உங்கள் மீது அன்பு உள்ள நபித்தோழர்கள் அங்கே இருக்கிறார்கள், உங்களை பாதுகாப்பார்கள். இவங்க சாவுரண்டா நின்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ரசூலுல்லாஹ் அந்த இரவு அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல வருகிறது, யா அல்லாஹ் இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா, இந்த சின்ன கூட்டம் அழிக்கப்படுமாக இருந்தால் ஃபலன் துஅபத ஃபில் அர்தி அபதா, யா அல்லாஹ் இந்த பூமியில ஒன்ன வணங்க யாரும் இல்லை யா அல்லாஹ். எந்த அளவுக்கு அழுகிறார்கள். அவர்களுடைய அந்த மேல் ஆடை எல்லாம் கீழே விழுகிறது. அபூபக்கர் சித்திக், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தான் வாக்கு தந்துட்டான வெற்றி சாரண்டு, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி சாரண்டு சொல்லிக்கிறார், ஏன் யா ரசூலல்லாஹ் நீங்க இவ்வளவு அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு தருணத்துல அந்த யுத்தம் நடந்தது, யாரும் நினைக்கல நாங்க வெல்லுவோம். ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான்? வானவர்களை இறக்கி அந்த யுத்தத்தில் பாதுகாப்பு கொடுத்தா. ஏன்? கடைசி மூமெண்ட் வரைக்கும் அவங்களோட அந்த முயற்சி இருந்தது. சவால்களை சந்தித்தார்கள், மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டு போராட்டத்துக்கு தயாராகினார்கள். நாங்கள் தோற்கடிக்கப்பட போறோம், கொலை செய்யப்பட போறோம் என்று எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் என்ன செஞ்சா? ஹெல்ப் பண்ணினான். அல்லாஹ்வோட ஹெல்ப் இப்படி தான் வரும். நீங்க இல்ல இதுக்கு மேல நம்மளை யார் பார்க்க போறா, நம்ம நிலைமை முடிஞ்சு போச்சு, நாம அப்படின்னு ஒரு மூமின் போக கூடாது. அல்லாஹ்வோட உதவி. இதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு சம்பவத்தை சொல்றான். எப்பவுமே நீங்க அல்லாஹ்வை முழுசா நம்பினீங்கன்னா எந்த ஒரு சோதனையா இருந்தாலும் கடக்க முடியும். அல்லாஹ்வோட நம்பிக்கை நீங்கள் ஸ்ட்ராங்கா அல்லாஹ்வை நம்பினா நீங்க பயப்படவே தேவையில்லை, நிம்மதியா தூங்கலாம். நான் அல்லாஹ்வை நம்புறேன். மூசா நபி நம்பினாங்களா இல்லையா? முன்னால கடல் பின்னால பட. யார் கடலை பிளந்தது? அவங்கள கட்டினாங்க, அணைய கட்டினாங்க. அல்லாஹ் சொல்றான் பொளந்து போடலாம், அல்லாஹ்வோட வேலை தான். அல்லாஹ் இன்னொரு யுத்தத்தை சொல்றான், லக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின்,
நிறைய இடங்களில் உங்களுக்கு உதவி செய்தோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். அதுல முக்கியமா ஒரு இடத்தை சொல்றான், வா யௌம ஹுனைன், ஹுனைன்ல உங்களுக்கு உதவி செஞ்சான். நிறைய இடத்துல உதவி செஞ்சோம்னாலே ஹுனைன் வந்துட்டா இல்லையா? அதுக்குள்ள மறைன ஹுனைனை வேற சொல்றான். அதாவது அல்லாஹ்ட நம்பிக்கைக்கு பின்னால்தான் ஒரு முஸ்லீமுடைய உண்மையான வெற்றி இருக்கின்றதை காட்டுறதுக்கு தான் அந்த செய்தியை சொல்றான். நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கிட்ட காசு இருக்குது, எனக்கிட்ட எல்லாம் இருக்குது, எனக்கிட்ட பலம் இருக்குது, எனக்கிட்ட ஆரோக்கியம் இருக்குது, எனக்கு பின்னால 100 பேர் இருக்கிறாங்க, ஆகவே நான் வெற்றி கொள்ளலாம்னு நினைச்சா உங்களை அடிப்பா முதலாவது. நம்மட நம்பிக்கை அல்லாஹ் நம்மளோட இருக்கிறான்றது மட்டும்தான் இருக்கணுமே தவிர நம்மட பலம் என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னால எத்தனை பேர் தெரியுமா என்று ஒரு மூமின் சோதனைகளின் போது நினைக்க கூடாது. அதுக்கு உதாரணம் தான் இந்த யுத்தம். இந்த யுத்தம் ஹுனைன் எப்ப நடந்தது தெரியுமா? மக்கா வெற்றிக்கு புறவு நடந்த யுத்தம். மக்கா வெற்றியை தொடர்ந்து ஒரு 10-15 நாள்ல தாயிஃபில் உள்ள ஒரு 2 கோத்திரத்துக்கு எதிராக நடந்த ஒரு போர் தான். அதுல முஸ்லிம்களோட தொகை ஒரு பெரும் கூட்டம், காபிர்கள் 2 கோத்திரம், அவ்வளவுதான். அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், லக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின் வ யௌம ஹுனைன், ஹுனைன்லயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினோம். எப்படி? இஸ் அஜபத்கும் கஸரத்துக்கும், நீங்க நிறைய பேர் இருக்கிறீர்கள் என்ற அந்த அகம்பாவம், அந்த பெருமை உங்களை பெருமைப்படுத்தி விட்டது. எங்களோட எத்தனை பேர் பதில நாங்க 300 சொச்சம் பேர் 1000 பேர் அடிச்சு ஆள்கோம். இப்ப நாங்க 10,000, அவன் ஒரு 500 1000 பேர் தான் இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், இஸ் அஜபத்கும் கஸரத்துக்கும், உங்களுடைய பெரும்பான்மை உங்களை பெருமைப்படுத்திய போது அல்லாஹ் சொல்றான், ஃபலன் துக்னி அன்கும் ஷைஅன், உங்களுக்கு எந்த பிரயோசனமும் அளிக்கல. வபாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத், விசாலமாக இருந்த பூமி உங்களுக்கு சுருங்கி போய்விட்டது. சும்மா வல்லைத்து முதுபிரீன், புறமுது காட்டி ஓடுனீங்க 10,000 பேர். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவனுடைய அமைதி இறக்கினான், வெற்றி இறக்கினான். அல்லாஹ்வுடைய என்னண்டா இவங்க பெரிய நாங்க இது முஸ்லீம்கள் பெருமை அடிச்சாங்கன்னு விளங்கிடக்கூடாது. நபித்தோழர்கள் அப்படி அடிக்க மாட்டாங்க. அவங்களோட உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் சொல்றான், அந்த உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணம் வந்துட்டு, நாங்க தானே இப்ப மெஜாரிட்டி, நாங்க 300 பேர் 1000 பேர் அடிச்சாங்க, இப்ப 10,000 பேர் இருந்துகிட்டு 2000 பேர் அடிக்கலாதா அப்படின்னு மாதிரி அவங்களோட உள்ளத்துக்குள்ள வருது. அப்ப அந்த இடத்துல பதிர் போர்க்களத்துல அல்லாஹ் வெற்றி தந்தா தான் எங்களுக்கு வெற்றி நினைச்சாங்க. இப்ப நினைச்சாங்க நாங்க நிறைய பேர் இருக்கிறோம், அல்லாஹ் மறந்துட்டாங்க. அல்லாஹ் சொல்ல, முதலாவது அடிச்சது உங்களுக்கு அந்த கிரௌடு தான். நீங்க நினைச்சீங்களே உங்களோட கிரௌடால உங்களுக்கு வெல்லலாண்டு, அதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தா அடி. வாகத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹபத், அவங்களுக்கு எங்கிட்ட ஓடுறது எந்த பக்கண்டாண்டு எல்லாமே உங்களுக்கு சுருங்கி போய் விட்டது. சும்மா வல்லைத்தோம், ஓடு நீங்க திரும்பி. அல்லாஹ் சொல்ல, அப்ப வெற்றியை தந்தான். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், எந்த பிரச்சனையிலையும் உங்களுக்கு முன்னால முதலாவது நிக்க வேண்டிய ரப்பு நிக்கிறான். இதான் மூமின். பிரச்சனையை தாண்டி போறதுக்கு உள்ள ஒரே வழி. மூசா நபியை பாத்தீங்களா இல்லையா? உங்களுக்கு தெரியும், அடிக்கடி இதெல்லாம காலில் வாங்குற ஒரு செய்தி. கடலுக்கு முன்னால நிக்கிறாங்க. இப்ப உண்மையா சொல்ல போனா பாதுகாப்பு கிடைக்கும்ன்றதுக்கான நம்மட கற்பனையில நமக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்மட கற்பனை பண்ணி பார்த்தா 2 பக்கமும் சாவுதான். இங்கிட்டு போனாலும் கடல்ல விழுந்து சாவணும், பின்னுக்கு இல்ல அவன் கொல்லுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தை வச்சு அல்லாஹ்வை நம்பல, சூழ்நிலையை வச்சு அல்லாஹ்வை நம்பல, காரணியை வச்சு அல்லாஹ்வை நம்பல. படைச்ச ரப் இருக்கிறானே, எதுவும் இல்லாட்டி ஹெல்ப் பண்ணுவான். அவனுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னம இய ரப்பினா, இதுதான் சோதனைகளின் போது ஒரு மூமினுடைய நிலைப்பாடு. என்ன கஷ்டம் வந்தாலும், நீங்க ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ள தள்ளப்பட்டுறீங்க, நம்பிக்கை இழந்து இதுக்கு மேல நம்மளோட வாழ்க்கை முடிச்சுப்போ, இதுக்கு மேலே நமக்கு சாப்பாடும் இல்லை, நம்ம கேவலப்பட்டு நமக்கு இன்றைக்கு ரோட்டில் பிச்சை எடுக்கிற நம்ம தாண்டு நீங்களா உங்களை நினைச்சிங்கடா, நீங்கள் அல்லாஹ்வை நம்பலை. என்ன சோதனை, நீங்கள் வெட்ட வெறுசா நிற்கிறீங்க, எதுவுமே இல்லை. மூசா நபியை மாதிரி மூசா நபி போறாங்க எங்க ஃபிரௌனுக்கு பயந்து, நபித்துவம் கிடைக்க முதல்ல ஊரை விட்டு வந்தாச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. 2 பெண்கள் அந்த தண்ணிக்கு உதவி செஞ்சாங்க. உதவி செஞ்சுட்டு வானத்தை நோக்கி, ரப்பி இன்னி பிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர், அதாவது அந்த வசனம் ஞாபகத்துக்கு வருது. நீ எதை எங்களுக்கு இறக்குறியா அல்லாஹ், அது என்ன, அதன் மீது நான் தேவை உள்ளவனாக இருக்கிறேன். அல்லாஹ் என்ன செஞ்சான்? உதவி செஞ்சான். அப்ப எப்போ ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஒரு சோதனையான நேரத்திலும் ரப்பு நாம் நம்புகிற கடைசி சக்தியாக இருக்கக்கூடாது. இதுக்கு மேல என்ன செய்ய அல்லாட்டையாவது கேட்போம். அப்படிதான் நம்ம நிறைய பேர் பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல என்ன செய்ய அல்லாட்ட சரி கேட்போமே. அப்ப இதுக்கு முதல்ல அவன் தான் தேவையில்லை, நம்ம தான் காசு இது, பணம் இது, ஆள்கை இது எல்லாமே இருந்தது. இப்ப என்ன செய்ய கடைசி முயற்சியாக அல்லாட்ட கேட்போம் போறோம். இதைத்தான் முதலாக செஞ்சுக்கும். இப்ப ஒரு ஆளுக்கு வீடு கட்டணும், ஒரு 10 லட்ச ரூபா தேவை வைங்களேன். இவர் ஒரு 8 லட்ச ரூபா எடுத்துருவார். எடுத்து போட்டு அல்லா இடத்துல கம்ப்ளைண்ட் இருப்பார், யா அல்லாஹ்
நான் ஒரு மாதிரியாக போட்டு ஒரு 8 லட்ச ரூபா சேர்த்துட்டேன், ஒரு 2 லட்சத்தை நீ தான் தரணும். இவர் 8 சேர்த்தாரா, அல்ல 2 தரணுமா? எப்படி சக்தி? அப்போ இந்த மாதிரி நாம் நம்புகிற கடைசி சக்தியாவை அல்லாவை ஆக்காம நாம் முதலாவது அல்லாவை நம்பணும். நம்மளாம் முதலாவது என்னத்தை யோசிக்கிறேன்டா, சார் நாமெல்லாம் எனக்கு இந்த ஓமானில் உள்ள செல்வாக்கு என்ன, எனக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன, ஏன்ட பேக்ரவுண்ட் என்ன, அப்படி தான் நினைக்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்துலேயும் பார்த்துப்பா ஓடி எல்லாம் ஓடிப்பாங்க. சொல்லுவாங்களா, அண்ணன் தம்பி சிநேகித தங்களை ஆபத்தாகிய வேளையில் காணலாம்பாங்க. அண்ணன் தம்பி கூட்டாளி யாருன்னு பார்க்கணுன்னா உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரணும். அப்போ தான் உனக்கு பின்னால் வைக்கிறவனா அவன் வைக்கிறான் இவன் வைக்கிறான் நீனாக நினச்சிக்கிட்டு இருந்திப்பான். ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் யா அல்லா இதுக்கு பிறகு நீ தான் காப்பாற்று, அல்லா இடத்துல சரண் அடையுது. இது இருக்கப்படாது. முதலாவது எல்லாத்துக்கும் மேலே அல்லா இருக்கிறான், நம்புங்க. நான் கேட்குறேன், ரசூலுல்லாவுக்கு மக்காவில் இருந்த செல்வாக்குக்கு யாரும் கை நீட்டலுமா? ஆனாலும் ரசூலுல்லா மக்களே நம்பினாங்க இல்லை, அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் நம்பினாங்க. அப்போ நம்மளோட நம்பிக்கை எந்த ஒரு பிரச்சனையின் போதும் அல்லாவை நாங்கள் முதன்மைப்படுத்தணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு காரணமாக இருக்கு. அப்போ நல்ல மனிதர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், சில ஆட்கள் நினைக்கிறாங்க சோதனை என்று சொன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வரணும், நமக்கு ஒரு நஷ்டம் வரணும், நமக்கு ஒரு மௌத்து வரணும், ஒரு ஆக்சிடென்ட் வரணும், அதான் சோதனை. இல்லப்பா, உங்களுக்கு உங்களோட அளவுக்கு மேலே உங்களுக்கு பொருளாதாரம் கிடைச்சாலும் சோதனை தான். ஒரு ஆள் நினைக்கிறார், எப்படி நான் கடுமையான வறுமையில் இருந்தப்பா, பிரச்சனையோடு இருந்தேன், எனக்கு எவ்வளோ சிக்கல் தெரியுமா, நான் அப்படி இருந்த என்னை அல்லாஹ் தஆலா இன்றைக்கு காப்பாற்றி நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகி அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எல்லாத்தையும் தந்துட்டானா. இப்போ ஒரு சந்தோஷம். என்னை அல்லாஹ் சோதிச்சுட்டு அல்லாஹ் ஒரு வெற்றியை தந்துட்டானா? இல்லை, இங்கேயும் சோதனை தான். உனக்கு இவ்வளவு நாள் சோதிச்சது இல்லாமல் இப்போ சோதிச்சுக்கிறான், உனக்கு தந்திரிக்கிறான். நீ இந்த உலகத்தில் எப்படி அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறான். நம்ம நினைச்ச மாதிரி நம்மளோட வாழ்க்கையை கொண்டுட்டு போயிடாது. அல்லாஹ் நமக்கான கோடுகளை வரைந்திருக்கிறான். நீ இதை செய்யணும் செய்யக்கூடாது என்று வரைந்திருக்கிறான். சில போது சோதனைக்காக நமக்கு சில வளங்களை தரலாம், ஒரு பதவியை தரலாம், அல்லது பொருளாதாரத்தை தரலாம், அல்லது கல்வியை தரலாம். நம்ம நினைக்கக்கூடாது, நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட தெரியுமா, மாஷா அல்லாஹ் இன்னைக்கு படிச்சு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன், இப்போதான் உனக்கு சோதனை கூட. அல்லாஹ் விசாரிப்பான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், வநப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், உங்களுக்கு தீங்குகளை கொண்டும் சோதிப்போம், கைறுகளை தந்தும் உங்களுக்கு சோதிப்போம். ஃபித்னத்தன் வ இலைனா துர்ஜஊன், நீங்கள் நம்மிடமே தான் வரப்போறீங்க. அல்லாஹ் தஆலா எல்லா வகையிலையும் மனுஷனை சோதிப்பான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நபிமார்களது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சோதனையை பற்றி நாங்கள் நிறைய படிச்சுக்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இன்னொரு நபியை சொல்றான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் அவருக்கு நோயை கொடுத்தான், பயங்கரமான ஒரு நோய். அல்லாஹ் சொல்றான், வ அய்யூப இஸ் நாதா ரப்பஹு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சொல்கிறான், அவர் தன் இறைவனை அல்லாஹ்வை அழைத்தார். எப்படி? அன்னி மஸ்ஸனியத்துர், யா அல்லாஹ் எனக்கு ஒரு நோய், ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கிறது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் நீதான் அர்ஹமுர் ராஹிமீன், யா அல்லாஹ் நீனே எனக்கு இந்த நோயை குணப்படுத்தி இந்த துன்பத்தை நீக்கு. ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய அந்த பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை அவரை விட்டு நீக்கி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். இதே மாதிரி குர்ஆன்ல 38வது அத்தியாயத்தில் 41 42லையும் இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான், அவர் அவசரப்பட்டு ஒரு வேலையை செஞ்சாரு, அந்த மக்கள் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக அவசரப்பட்டார், ஒரு கப்பல்ல ஏறினார். அந்த கப்பல்ல நிரம்பிய ஒரு கப்பல், யாராவது ஒருவரை தண்ணியில வீசணும், பார்த்தா சீட்டு குலுக்கிறா, யூனுஸ் நபியில பேர் வருது, தூக்கி தண்ணியில போட்டாங்க, மீன் முழுகிச்சு. அல்லாஹ் தஆலா அதை ஒரு சோதனையாக சொல்றான். அப்ப நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த சோதனையில். இதுதான் மனுஷன் சிலிப்பாகிற ஒரு இடம். நம்மளை நம்பி ஒரு வீட்டில் நம்மளை வேலை கிடைக்கிறாங்க. இப்போ நாங்கள் வச்சுக்கோங்க, அரபி விடுவோம்ல, ஒரு டிரைவராகவோ இல்லாட்டி நம்ம ஏதோ ஒரு பொறுப்பில் வைக்கிறோம் வைங்களேன், ஒரு உதாரணத்துக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அந்த இடத்துல நேர்மையாக நடந்து கொள்ளணும், இல்லாட்டி நம்மளை நம்பி அமானிதமாக அந்த இடத்துல எடுத்துக்கலாம், நாம் அந்த இடத்துல கண்ணியமாக நடந்து கொள்ளணும். குறிப்பாக அந்த இடத்துல பெண்கள் விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ளணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா சோதிச்சான். எப்படியெல்லாம் சோதிச்சான்? சின்ன குழந்தையிலே அவங்கள கிணத்துல தூக்கி போட்டு ஒரு அமைச்சர் வீட்டில் வளர்றாங்க. வளர்ந்து வாலிப பருவம் அடைகிற நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த பியூட்டி, அந்த அழகு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்லேயே அரவாசி எடுத்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அப்படி ஒரு அழகை கொடுத்தான். இந்த அழகை பார்த்த உடனே அந்த அமைச்சருடைய மனைவிக்கு இவர் மேலே ஒரு காதல் வந்துச்சு. அந்த மனைவி என்ன செய்யறான்னு சொன்னா, கதவு எல்லாம் அடைச்சிக்கிட்டு
இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறார். வகல்லகத்தில் அபுவாப் வகாலத் ஹைதலக், யூசுபே, அவர் அந்த தவறான விபச்சாரத்துக்கு அழைக்கிறார். உடனே கால மஆதல்லாஹ், யா அல்லாஹ் என்ன நீ காப்பாத்து. அந்த நேரத்திலேயும் அல்லாஹ் அழைக்கிறாங்க. நான்டா எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் அப்படி எல்லாம் தைரியம் காய்ச்சி நம்ம நாளுக்கு அப்படிதான். நான்டா நேர்மைண்டா நேர்மை, ஏன்னா அல்லாஹ் தான் பாதுகாத்துட்டிருக்கிறான்னு நம்ம அப்பவும் சொல்ல மாட்டோம். அடே இதெல்லாம் மனுஷன் சிலிப்பாக ஒரு இடம். சில நேரங்களில் கரணம் தப்பினா மரணம்ன்ற மாதிரி விஷயம் தான் இந்த பெண்களோட சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பாருங்க, இந்த நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை காப்பாற்றட்டும், அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படி சொல்றாங்க, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வா, எனது இந்த மன்னர், இந்த அமைச்சர் எனக்கு நல்ல ஒரு புகலிடம் தந்திருக்கிறார், என்னை நல்ல முறையில் வைத்திருக்கிறார். நான் அவருக்கு அநியாயம் பண்ணினால் இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன், அநியாயக்காரன் எப்படி வெற்றி பெற முடியும், நான் எப்படி இந்த இடத்துல துரோகம் பண்ணலாம் என்று பயந்து அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுகிறார்கள். இது கூட சோதனை தான் சோதரே. நம்மளை நம்பி நம்மகிட்ட ஒரு பொறுப்பை தருவாங்க. எங்கடா கெப்பு கடை சைக்கிள் கெப்பில் ட்ரெயின் ஓடிட்டு போகிறோம். நாம எங்க சந்தர்ப்பம் கிடைச்சாலும் என்னத்தையாவது பண்ற பார்க்குறோம். அல்லாஹு அக்பர். ஒரு மூமினுக்கு ஏற்படுற ஆகப்பெரிய ஒரு சோதனை இதுதான். தொழுகையில நல்லா இருப்பான், நோம்புல நல்லா இருப்பான், உம்ராக்கு போய்ப்பான், ஹஜ்ஜிக்கு போய்ப்பான், எதையாவது கொடுத்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடுவான். என்னடா இவனை தொழுகையை பார்த்து ஏமாந்தமே, இவன் வணக்கத்தை பார்த்து ஏமாந்தமேன்னு நம்ம நினைப்போம். உண்மை என்னண்டா, அதுல அவன் தோல்வி. அல்லாஹு தஆலா இது நிறைய இடங்கள்ல சொல்றான், வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா. ஒரு கட்டத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் மனுஷன் தானே, ஒரு அளவுக்கு மேல சில உள்ளத்துல தடுமாற்றம் ஸ்டார்ட் ஆயிடு. அல்லாஹ் சொல்றான், அவரும் ஆசை கொண்டார், அவரும் சில நேரத்தில் அப்படி ஆவிட்டார். லௌலா அன் ரஆ புர்ஹான ரப்பி, அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டினான். அந்த வார். அப்ப இதுவும் ஒரு பாவத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நமக்கு கவனமாயிக்கும். அது கூட அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சோதனைக்கு தரதுதான். இதே நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் நடந்து பாருங்க. ரெண்டாவது தடவை இந்த செய்தி வெளியில ஊரெல்லாம் பரவிச்சு. இந்த செய்தி நீண்ட சம்பவம், இதுக்குள்ள போனா அப்படி டைம் போயிடும். எப்படி இந்த அமைச்சர் வைஃப் வேலைக்கார ஆளோட தப்பா நடக்க போய்த்தாங்களாம் ஊர் முழுக்க பேச்சு. அப்போ உடனே அந்த பெண்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. அந்த அமைச்சருடைய மனைவி கூப்பிட்டு கையில ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுத்து, யூசுபே இவங்களுக்கு முன்னால போன்னு சொல்றாங்க. இவங்க பழத்தை வெட்டுறதுக்கு பதிலாக கையை வெட்டிட்டாங்க. ஆதா மலக்குன் கரீமுன், இவருண்டா மனுஷன் மாதிரி தெரியல, இவர் மலக்கு மாதிரி இருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அழகை அந்த நபிக்கு எல்லாம் கொடுத்தான். கடைசியாக ரெண்டாவது தடவை அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட சொல்றாங்க, யூசுபே வலஇன் லம் யஃஅல் மா ஆமுரு, நான் சொல்ற மாதிரி நீ தப்பான விஷயத்துக்கு உடன்பட்டு வரவில்லை என்றால் லயுஸ்ஜனன், உன்னை சிறையில் அடைப்பேன். அடைக்கிற பவர் உள்ள ஆள் தான் அந்த பொம்பளை. வணங்குது, அரச குடும்பம், உன்னை சிறையில் போடுவேன். அப்ப பாவம் நிற்பதற்கு பாவம் இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு நாமெல்லாம் தத்துவம் பேசுவோமா இல்லையா? என்ன செய்யறது, ஏதாவது பண்ண வேண்டியதானே அப்படின்னு என்ன சொல்றாங்க, கால ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய, யா அல்லாஹ் சிஜின் சிறை இருக்குதே அது எனக்கு விருப்பமான விஷயம், மிம்மா யதுஊனனி இலைஹி, யா அல்லாஹ் இவங்க கூப்பிடுறது தப்புக்கு நான் போறதை விட யா அல்லாஹ் நான் சிறையில் இருக்கிறேன். யா அல்லாஹ் எவனாவது சொல்லுவானா? இதுதான் சோதனையில மனுஷன் வெல்றது. சின்ன ஒரு இடம் கிடைச்சாலே மனுஷன் சிலிப்பாயிடுறான். ஆனா இது அவர் அல்லாஹ்விடத்துல கூட குற்றவாளி இல்லை, என்னை ஜெயில கூட பார்த்தாங்க, நான் தப்பு செஞ்சேன் சொல்ல முடியுமான விஷயம். ஆனா அந்த நேரத்திலையும் துரோகம் பண்ணக்கூடாது என்பதற்காக யா அல்லாஹ் இவங்க கூப்பிடுற அந்த தப்பை விட அது நல்லதுதான், ஆனா வாழைப்பழம் தின்றதுக்கு கூலிதாரன்றாங்க, அதை விட யா அல்லாஹ் அந்த ஜெயில் எனக்கு நல்லதுன்னு சொல்லி பல வருடங்களாக ஜெயில இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அல்லாட்ட நீங்க அவன் சோதிக்கிற நேரத்தில் வெற்றி பெற்றீங்கன்னா அவன் தார கிஃப்ட் என்ன தெரியுமா? அந்த நாட்டுக்கே அவர் மன்னராகினார். ஏழுமா இது? அவர் அந்த செஞ்ச அந்த சோதனையில் அவருக்கு கிடைச்ச வெற்றியில அந்த நாட்டுக்கே மன்னராகி யாரெல்லாம் அவர்களை தூக்கி கிணத்துல போட்டாங்களோ பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு அல்லாஹ் அவங்கள முன்னால கொண்டு நிப்பாட்டினானா இல்லையா? சகோதரர்களே, சோதனையில் தோற்று விடுகின்றவர்களுக்கு இந்த செல்வாக்கு கிடைக்கிறது இல்லை சகோதரர்களே. நீங்க சின்ன ஒரு விஷயத்துல சிலிப்பாகிப்பீங்க, அல்லாஹ் உங்களுக்கு முன்னால ஒரு பெரிய வெற்றியை வச்சுப்பான். இந்த சின்ன 50 வருஷத்துக்காக அந்த பெரிய வெற்றியை நீங்க இழந்திருப்பீங்க. கண்ணியமான இஸ்லாமிய சொல். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு இடத்துல, 7 கூட்டத்தார்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னுடைய நிழலை கொண்டு நிழல் கொடுக்கிறான்னு சொன்னாங்க. 7 கூட்டத்தார். அதுல ஒரு சாராரை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், வரஜுலுன் தஅத்துஹு இம்ராத்துன் ذات منصب وجمال, ஒரு அழகான குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய அழகான ஒரு பெண் விபச்சாரத்துக்கு அழைக்கிற நேரத்தில் ஒரு பெண்
நான் அல்லாஹ்வை ஒரு ஒரு அந்த அந்த ஆண் சொல்றார், நான் அல்லாஹ்வை பயப்படுறேன்னு ஒதுங்கிட்டான்டா, அவர் என்ன செய்வார்? அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலுக்கு கீழே அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இது கூட சோதனை தான். ஒரு பாவத்துக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வருது, நீங்கள் அல்லாஹ்வுக்காக யா அல்லாஹ் என்னை இதிலிருந்து காப்பாத்திரியா அல்லாஹ், நான் இப்படி ஒரு தப்பான ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறேன் அல்லாஹ், என்ன நீ எப்படியாவது காப்பாத்து. இது ஒரு சோதனையாக இருக்கலாம். அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை அழிச்சேன்றான். அந்த சமுதாயத்தை இப்படி தான் சோதிச்சான். அவங்களுக்கு வரம்பு மீறுவதற்கான அந்த வாசலை திறந்து விட்டான். உங்களுக்கு தெரியும், அஸ்ஹாபு சபத், சனிக்கிழமை மீன் பிடித்த ஒரு கூட்டம் கேள்விப்படுவீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களுக்கு அந்த சனிக்கிழமை மீன் பிடிக்கிறது தடுக்கப்பட்டிருந்தது பனூ இஸ்ரவேல் சமுதாயத்தில். ஆனால் அவங்களோட சோதனையை பாருங்க, அந்த சனிக்கிழமை தான் மீன்கள் வெளியே தலையை காட்டுற மாதிரி தெரியுது. வலையை போட்டால் மீன் அப்படி படுற மாதிரி அல்லாஹ் தஆலா அதை ஒரு சோதனை ஆக்கினான். அந்த நேரத்தில் ஃபஸ்அல்ஹும் அனில் கர்யத்தில் லத்தி கானத் ஹாதிரத்தல் பஹர் இது யஅதூனஹும் ஃபிஸ் ஸபத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சனிக்கிழமையில் அவர்கள் வரம்பு மீறினார்கள். இப்போ எப்போவுமே தவறு செய்கிற நேரத்தில் ஒரு ஆள் தவறு செய்கிறான்னு வைங்களேன், இப்போ நான் தடுக்கிறேன்னு வைங்களேன், நான் எனக்கு தடுக்கிற கடமை. ஒரு ஆள் தவறு செஞ்சால் ஏதோ ஒரு முறையில் அவரை நான் தடுக்கணும். நான் தடுக்கிறேன் இல்லை, யாராவது தடுக்க வந்தால் உங்களுக்கே தேவையில்லை வேலை, அவர் சொன்னால் கேட்பாரா அப்படின்னு இடையில நெடுகளை சொல்லுவாங்களே, அந்த சிங்களத்தில் பல்லா ஃபித்ரு கண்ணத்தினே கணகுணாட்ட தென்னத்தினேன்னு சும்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னென்னு ஒரு பிராணியை கொண்டு வைக்கலிட்டு வச்சா அது திங்கிறதும் இல்லை, வார மாட்ட விடுறதும் இல்லை. அந்த மாதிரி ஒன்று நீ தின்னு இல்லாட்டி வார மாட்டையாவது அதாவது தின்னுட்டு போட்டோம். அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இவன் ஒரு கூட்டம் போய் சொன்னாங்க, எதுக்கப்பா நீங்க அல்லாட வரம்பு மீறீங்க, சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது, அல்லாஹ் உங்களை தடுக்கலையா? அதெல்லாம் இல்லப்பா, வலையில மீனெல்லாம் வெளியில தெரியலதான் சோதனை. அல்லாஹ் தஆலா இதை நீங்க செய்யக்கூடாது என்பதற்கு உங்களை டெஸ்ட் பண்றான், நீங்க போய் மாட்டிக்கொள்ளாதீங்கன்னு தடுத்தார்கள். இடையில ஒரு கூட்டம் என்ன சொன்னாங்க, லிம தாயிதுன கௌமன், எதுக்கு போய் இவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்க? அல்லாஹு முஹ்லிகஹும் அவ் முஅذிபஹும் அஸாபன் ஷதீதா, அல்லாஹ் அழிக்க போற ஒரு கூட்டத்துக்கு போய் நீங்க போய் அவங்கள திருத்த போறீங்களா? நீங்க சொன்னா கேட்பாங்களா? அல்லாஹ்வோட அழிவை சந்திக்க போறாங்களே. நம்மட வேலை என்ன? தப்பு செஞ்சா தடுக்கணும், தவறை பார்த்து இடிக்கப்படாது. ஒரு சமுதாயம் தவறு செய்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு கப்பல்ல பிரயாணம் செய்யற கூட்டம் மாதிரி, எப்படி ஒரு கப்பலிலே பிரயாணம் செய்யக்கூடிய கூட்டம் மேல் தட்டிலையும் கீழ்ல இருக்கிறாங்க, கீழ்த்தட்டில் உள்ளவங்க தவறு செய்கிறாங்க, மேலே உள்ளவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னது கப்பலில் ஓட்ட போடுறாங்க, அது பரவாயில்லை ஓட்ட போட்டட்டும், பாதிப்பு மேலே தானே வரும். இது ஹதீஸில் மிக தெளிவாக வருது. அப்போ தவறுகளை தடுக்க வேண்டியவர்கள் தடுக்காமல் சொல்கிறாங்க, அவங்களுக்கு போய் சொல்லி கேட்கவா போகிறாங்க? உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபிரௌன்கிட்ட போய் சொன்னால் கேட்க மாட்டான்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அவன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போண்டு அல்லாஹ் தானே சொன்னான். நம்ம வேலை என்னன்னா நம்ம சொல்லணும், அவ்வளோதான். அப்போ இந்த நேரத்தில் இவங்க தொடர்ந்து இந்த பாவத்தை செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? அன்ஜைனல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸு, தவறுகளை தடுத்தவர்களை நாம் பாதுகாத்தோம். வஅഖذனல்லதீன ஸலமு, அக்கிரமம் செய்தவர்களை நாங்கள் பிடித்தோம். பிடிக்கப்பட்டவங்க யாரு? இந்த பார்த்துக்கிட்டு இந்த கூட்டமும் சேர்ந்து தான் போனாங்க. அல்லாஹ் தஆலா கடுமையான ஒரு தண்டனையை கொடுத்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப சோதனை என்பது சகோதரர்களே எல்லாருக்குமே அது வரும். அது சில நேரம் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம், அல்லது சில நேரம் நமக்கு வரக்கூடிய செல்வங்களாக இருக்கலாம், அல்லது சில நேரம் நமக்கு வரக்கூடிய நோய்களாக இருக்கலாம், அல்லது சில நேரம் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகளாக இருக்கலாம், ஏன் நமக்கு வரக்கூடிய பொருளாதாரமாகவும் கூட அந்த சோதனை இருக்கலாம் என்பதை நாம் பார்க்கணும். அப்ப எல்லா நேரத்திலையும் ஒரு மூமின் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இதில் நாங்கள் பார்க்கிறோம். இதே மாதிரி நம்ம நினைக்கலாம், எனக்கு மட்டும் என்னப்பா இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா நீங்க பயப்படவே வேணாம். அல்லாஹ் உங்களோட பிரச்சனையை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை எழுதிக்கான். அல்லாஹ் சில மனிதர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை எழுதிடுவான். ஆனா அந்த உயர்ந்த இடத்துக்கு போற அளவுக்கு அவருடைய அமல் கிளியர் இல்லை. இப்ப இவருக்கு என்ன செய்யறான் அல்லாஹ்? இவர் விரும்பாத சோதனைகளை இவருடைய வாழ்க்கையில கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த சோதனையில் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கா. புரியுதா உங்களுக்கு? சொர்க்கத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு வச்சிருப்பான். ஆனால் இவன் அமல்கள் செயல்கள் எல்லாம் அதுக்கு போதலை. அப்போ அல்லாஹ் அதை எப்படி ரீகவர் பண்ணுறான்டா? அவனுக்கு பிரச்சனையை கொடுக்குறான், சோதனையை கொடுக்குறான், அதை கொண்டு அவனோட பாவத்தை என்ன செய்யறான்? மன்னித்து அவன் உயர்ந்த அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். அப்போ நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் பொறுமையாக இருக்கணும். இன்ன இலமல் ஜஸா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மகத்தான கூலி யாருக்கு இருக்கிறது என்றால் மஅ இலமல் பலா, யாருக்கு சோதனை அதிகமாக இருக்கிறதோ அவருக்குத்தான் இருக்கிறது. வ இன்னல்லாஹ இதா அஹப்ப கௌமன், அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை நேசித்து விட்டால் அவருக்கு
அவருக்கு என்ன செய்கிறான்? சோதிக்கிறான், அவருக்கு துன்பத்தை கொடுக்கிறான், பிரச்சனையை கொடுக்கிறான். யார் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கு. இது போல ஏராளமான செய்திகளை நீங்க பார்க்கலாம். இப்னு மாஜால, திர்மிதியில இது போன்ற செய்திகள் இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சோதனை என்பது பலவிதமாக இருக்கு. ஒன்று, ஒரு மூமினுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக சில நேரம், அல்லது நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரிப்பதற்காக அல்லாஹ் தஆலா மனிதர்களை சோதிக்கிறான். ஏன்? சோதனையில தான் ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்பது நமக்கு தெரியும். அல்லாஹ் பிரிப்பதற்காக சில நேரம் சோதிக்கிறான். உங்களது பாவங்களை மன்னித்து உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவதற்காக அல்லாஹ் தஆலா உங்களை சோதிக்கிறான். அதே போல இந்த உலகத்தில் காபிர்களையும் முனாபிக்களையும் தண்டிப்பதற்காக அல்லாஹ் சில சோதனைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றான். இது போன்று ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஆகவே பிரச்சனையை எதிர்கொள்ற நேரத்தில் தான் நாம் யார் என்ற அடையாளம் நமக்கு கிடைக்கும். பிரச்சனை வார நேரத்தில் ஈமானை இழந்து விட்டால், நம்பிக்கை இழந்து விட்டால், அல்லாஹ்வுடைய கதிரை மறந்து விட்டால், அந்த பிரச்சனையிலே அவர் மனம் தளர்ந்து விட்டால், அவர் உள ரீதியாக அவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால், அவர் ஆன்மீக ரீதியான வறுமை அவர் அடைந்து விட்டால், அவர் சோதனையில் தோல்வி அடைஞ்சிட்டார். எனவே எல்லா சோதனைகளின் போதும் நமக்கு பொறுமையாக நம்ம இருந்தோம்டா அல்லாஹ் சொல்றான் அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்றான். தாலிக மின் அஸ்மில் உமூர் என்றான். இதுதான் வீரம் பொருந்திய ஒரு செயல் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்றான் வலகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக், உங்களுக்கு முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு நாங்கள் தூதர்களை அனுப்பினோம். ஃபஅகத்னாஹும் பில் பஸாஇ வத்தர்ராஇ, கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிடித்து அவர்களை நாங்கள் பிடித்தோம். லஅல்லஹும் யத்தர்ரஊன், அவர்கள் பணிந்து விட வேண்டும் என்பதற்காக, அவர்கள் பணிந்து அல்லாஹ்விடத்திலே சரணடைய வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவர்கள் பணியவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்க? அவர்கள் வரம்பு மீறி பாவம் செய்த போது அல்லாஹ் தஆலா சொல்றான், கடைசியாக நாம் என்ன செய்தோம்? அதாவது ஃபலௌலா இத் ஜாஅஹும் பஅஸுனா ததர்ரஊ, நமது தண்டனைகள் சோதனைகள் வந்தபோது பணிந்திருக்க வேண்டாமா? வலாக்கின் கஸத் குலூபுஹும், அவர்களது உள்ளங்கள் இறுகி போய்விட்டன. வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு மா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த தீய செயல்களை அவர்களுக்கு ஷைத்தான் அழகுபடுத்தி காட்டினான். ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, அவர்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டவைகளை மறந்தபோது ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்ல ஷை, வானத்தின் எல்லா விதமான கதவுகளையும் திறந்துவிட்டு அவர்களுக்கு உலக வளங்களை நாம் அள்ளி கொடுத்தோம். ஹத்தா, அவர்கள் இதா ஃபரிஹு, அவர்கள் சந்தோஷமாக இருந்தபோது, பிமா ஊத்து, அவர்களுக்கு வழங்கப்பட்டவைகளை அவர்கள் மகிழ்ச்சியாக அனுபவித்துக் கொண்டிருந்த போது, அகதுனாகும் பகுத்தத்தன், நாம் திடீரென்று அவர்களை பிடித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அல்லாஹ் பாதுகாக்கணும் சோழர்களே. நமக்கு சோதனைகள் வருகிற போது திடீர்னு நமக்கு ஒரு பிரச்சனை வருதா, அந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும். என் வாழ்க்கையில் நான் என்னென்ன தவறு செஞ்சிருக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடக்கிறேன்னா, என் அஹ்லாக்கு நல்லா இருக்குதா, நான் நேர்மையாக நடக்கிறேனா, என் வருமானம் ஹலாலான சம்பாத்தியம் இருக்குதா, நான் பாவத்தில் ஈடுபடுறேனா, கடமைகளை நான் சரியாக நிறைவேற்றுறேனா என்ற பார்வை வர வேண்டும். அப்பதான் நம்ம தௌபாவுக்கான ஒரு வாசல் நமக்கு திறக்கும். அல்லாஹ் தஆலா தௌபாவை நமக்கு ஏவுகிறான். ஃபகுல் துஸ்தக்பிரு ரப்பக்கும், நூஹ் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் நூஹ் நபி சொல்றாங்க, நூஹ் நபி அல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, யா அல்லாஹ், எப்படி ஃபகுல் துஸ்தக்பிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். அப்படி சொன்ன நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹு கான கஃபாரா, அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று நான் சொன்னேன். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, தொடர்ந்து உங்களுக்கு மழையை பொழிவிக்க வைப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனின், ஆண் குழந்தைகளையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுத்து உதவி செய்வான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத்தின், தோட்டங்களை உங்களுக்கு தந்து உதவி செய்வான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, ஆறுகளை உங்களுக்கு ஓட வைப்பான். மாலக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா, அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, சோதனை வார நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மீளுங்க. யா அல்லாஹ், நான் உன்பால் மீளுகிறேன். நான் பாவம் செய்திருந்தால், நான் குற்றம் செய்திருந்தால், கடந்த காலத்தில் என்னுடைய செயல்களில் பிழை இருந்தால், யா அல்லாஹ், நான் உன்னிடத்தில் சரணடைஞ்சிட்டேன். அல்லாஹ், இந்த பாவத்திலே நான் மீளுறேன். அல்லாஹ், உன்னிடத்தில் பாவத்துக்காக மன்னிப்பு கேட்கிறேன் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் மீளுகிற போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சோதனைகளை கண்டும், இந்த சொல்லுவாங்க ஒரு பிராணியில் முதுகுல மழை பெய்கிற மாதிரி, அது கண்டும் காணாத மாதிரி இருக்கும். அது மாதிரி நீங்கள் உங்கள் சோதனைகளில் நீங்கள் சிந்திக்க தவறுகிற போது, உங்கள் வாழ்வை நீங்கள் மாற்றிக்கொள்ள தவறுகிற போது கண்டிப்பாக அடுத்த அடி என்னடா அழிவுதான். அல்லாஹ் சொல்றான், அகதுனாகும் பகுத்தத்தன், நாங்கள் திடீர்னு நாங்கள் பிடிச்சோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகளில் இருந்து நாம் படிப்பினை பெறணும். அந்த சோதனை வருகிற நேரத்தில் நாம் மனம் தளராமல் அல்லாஹ் மீது முழுமையான தவக்குலோடு நாங்கள் அந்த சோதனையை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொண்டால்
எந்த பெரிய சோதனை வந்தாலும் அடுத்த நாள் சிரிச்சுட்டு வந்து பள்ளியில் நாங்கள் தொழுவோம். இல்லைண்டா இந்த சோதனை வார நேரத்தில் ஈமான் இல்லாதவர்களை பொறுத்த வரைக்கும் மென்டலாகி டிஸ்ஆர்டர் ஆகி அங்காவி ஹாஸ்பிட்டலில் போய் தங்கி ப்ரெஷர் கூடி கொலஸ்ட்ரால் கூடி எல்லாம் கூடி அவருக்கு சும்மாவே என்ன செய்வார்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை பலவீனத்துக்கு மேல் பலவீனமான ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் அந்த நிலைமையிலிருந்து நம்மளை பாதுகாத்து எந்த விதமான சோதனையையும் அழகான முறையில் எதிர்கொள்கிற மன வலிமை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் இங்கு வந்திருக்கிற சகோதரர்கள், இவருடைய குடும்பங்கள், தாய் தகப்பன், மனைவி மக்கள், குழந்தைகளுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே நான் மீண்டும் மீண்டும் துஆ செய்கிறேன். ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.